மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி, இஸ்ராயேலே ஆரவாரம் செய்திடு. முழு உள்ளத்தோடு அகமகிழ் களிக்கூறு, கம்பீரித்து பாடி பாடி மகிழ்ந்திரு. முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து கூறு, பாடி பாடி அகமகிழ்ந்து களிக்கூறு. ஆரவாரம் செய்திடு, அகமகிழ்ந்து களிக்கூறு. ஆரவாரம் செய்திடு, அகமகிழ்ந்து களிக்கூறு. ஆரவாரம் செய்திடு, அகமகிழ்ந்து களிக்கூறு. ஆரவாரம் செய்திடு. மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி, இஸ்ராயேலே ஆரவாரம் செய்திடு. சொல்லுங்க, மகளே சீயோன் மகிழ்ச்சியாலே ஆர்ப்பரி. ஆமென். இஸ்ராயேலே ஆரவாரம் செய்திடு. முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து கூறு. தேங்க்யூ அப்பா. பாடி பாடி மகிழ்ந்திடு. ஹalleluya. தேங்க்யூ அப்பா. பாடி பாடி மகிழ்ந்திடு. கை தட்டி ஆமென் சொல்லுங்க. இயேசுயா. glory இயேசுயா. ஆமென். முழு உள்ளத்தோடு எப்படி பாட சொல்கிறார்? முழு இதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு, கம்பீரித்து பாடு. ஆமென் சொல்லுங்க. சத்துரு பாட விட மாட்டான், கம்பீரிக்க விட மாட்டான். ட்ரை பண்றேன். கம்பீரித்து பாடு. சொல்லு, சந்தோஷமா பாடு, சந்தோஷமா பாடு. களிகூறு, களிகூறு. காரணம் 15ஆம் வசனம். இன்றைக்கு கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். உன் சத்துரு மேல ஜெயத்தோடு கொடுக்கிறார். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஏன் மகிழ்ந்து களிகூறு, அகமகிழ்ந்து களிகூறு. ஏன் கம்பீரித்து பாடு, கம்பீரித்து பாடு. உனக்கு வந்த ஆக்கினைகள், உனக்கு வந்த ஆக்கினைகள். அது என்ன ஆக்கினை? தண்டனை, தீர்ப்பு. தண்டனை, தீர்ப்பு. ஆதாமுடைய பாவத்தால, ஜென்ம பாவத்தால் நமக்கெல்லாம் தீர்ப்பு வந்தது. நரகம்தான் சொல்லி தீர்ப்பு வந்தது. அந்த தண்டனை தீர்ப்பை கர்த்தர் சிலுவையினால அகற்றி என் பிள்ளைக்கு பரலோகம்னு தீர்ப்பு கொடுத்துட்டாரு. கைதட்டி glory 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 bakatala rakaba yakabagadalara. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு பரலோகம் தான். காரணம் ஏசு எனக்குள்ள. எனக்கு வந்த தண்டனைய அவர் சிலுவையில சுமந்தா, தீர்த்து விட்டா. இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தவா. ஏசையா. glory glory glory. இன்னொரு விஷயம். glory thank you அப்பா. கம்பீரித்து பாடு. முழு இதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. காரணம் கீழ்கோற்று நரகம்னு சொன்னுச்சு, ஆனா மேல் கோற்று பரலோகம்னு வந்துருச்சு. கீழ்கோர்ட்டு தீர்ப்பு அவுட், சுப்ரீம் கோர்ட் உனக்கு பரலோகம். glory இயேசுயா. glory 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 glory.
அதுக்கு தான் இயேசு வந்தாரு. நம்முடைய தீர்ப்பை தண்டனை தீர்ப்பை அகற்ற, தண்டனை தீர்ப்புக்கு பதிலாக பரலோக ஆசீர்வாதம் கொண்டு வர. Thank you அப்பா. அந்த பரலோகம் போக தடையா இருந்த எல்லா பாவங்களை அகற்றி, ஹல்லேலூயா, ஜீசஸ் நம்மை பரலோகவாசியா மாற்றிட்டாரு. அதுக்குத்தான் கம்பீரித்து பாடு, முழு இதயத்தோடு மகிழ்ந்து கழிகூறு. எதுக்கு பாடு? என் தண்டனை தீர்ப்பு அகற்றுகிறா. வர வேண்டிய தண்டனைக்கு காரணமான பாவங்களை எல்லாம் அகற்றி விட்டா. அதுக்கு தான் 6 மணி நேரம் சிலுவை. அடிக்கடி சிலுவை போடுறீங்களா? அதுக்கு தான் ரத்தம் பாவங்களை அகற்றி பாதாளத்துக்கு போகாமல் பரலோகம் கொண்டு போகத்தான் இயேசு பாடுபட்டார். ஏசாயா, glory, glory, glory. Thank you அப்பா, thank you அப்பா, thank you அப்பா. Glory, glory. அப்படியே அந்நிய பாச பேசு. கொஞ்ச நேரம் புதிங்க பார்க்கல, நான் முடிக்கிறேன். 5 நல்லா பேசுங்க, முடியுது. தடையை உடைச்சாச்சு, கை தட்டுங்க. தடையை உடைச்சாச்சு. பொல்லாத ஆவி என் பிள்ளைகளை தடுக்க முடியாது. ஜெபத்திற்கு தடை வராது. ஜீசஸ் நேம். தண்டனை தீர்ப்பை அகற்றி சத்ருவை, சத்ருனா சாத்தான விலக்கினா. இதுவரை சாத்தான் கூட இருந்தான். இயேசு இல்லைன்னா பிசாசு தான். சொல்லுங்க, இயேசு இல்லைன்னா மேப்படியா இருந்தா. அதனாலதான் இயேசு இயேசுன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். அவர் இல்ல, யார் இருப்பா? நம்ம சொல்லக்கூடாது, கஷ்டமா இருக்கு. பிசாசுன்னு போய் அம்மா காத்தாரா, அதனாலதான் இயேசு வேணும். அம்மா காத்தாரா, ஜீசஸ் நேம். தண்டனை அகற்றி சத்ருவை விலக்கி, இன்னும் புரிகிறாப்ல, சத்ரு மேல ஜெயம் கொடுக்கிறார். ஜெயம் கொடுக்கிறாரு. நீ ஜெயிச்சிருவ. ஹல்லேலூயா. காரணம், உனக்குள்ள இருக்கிறவ உலகில் இருக்கிற அவனை விட பெரியவன். ஏசாயா, glory, glory, thank you அப்பா. எனக்குள் இருக்கிறவன் thank you அப்பா. ஜீசஸ் நேம். அதுக்கு தான் இயேசு வந்தார். அது ஆக்கினைகளை அகற்றி சத்ருவை விலக்கி, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே வந்துட்டாரு. கை தட்டுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் கத்துங்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் இயேசு. இஸ்ரவேலின் ராஜா, எங்கள் ராஜா இயேசு. என் நடுவில் இருக்கிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். நடுவில் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். ராஜாவாகிய இயேசு எனக்குள் இருக்கிறார், என் நடுவில் இருக்கிறார். Glory. அனுபவிக்கிறவங்க தான் ஹல்லேலூயா பாக்கியவான்கள். அதுக்கு தான் இந்த கூட்டம். உன்னோடு இருக்கிறா, உன் நடுவில் இருக்கிறா, உன் குடும்பத்தில் இருக்கிறா. இஸ்ரவேலின் ராஜா. அதனால தீங்கை காணாதிருப்பாய். கை தட்டுங்க பார்க்கலாம். ஏசாயா, glory, 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 glory.
காபாகா. ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். Jesus name. தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்வதை விட தீங்கு கண்டு பயப்படாதிருப்பாய். Amen. ஆங்கிலத்தில் அப்படித்தான் இருக்கு. NIV நீ கவனிச்சிங்கன்னா யூ ஷால் நெவர் அகெயின் ஃபியர். NIV வந்தா தெரியும். யூ ஷால் நெவர் அகெயின் வருதா? யூ வில் நெவர் அகெயின். You will never again. ஆமென். Amen. ஃபியர் எனி ஹார்ம். இத்தனை பேருக்கு ஆங்கிலம் புரியுது? சொல்லுங்க, நெவர் அகெயின். Never again. இனி ஒருபோதும் ஒருபோதும் ஃபியர் fear, பயம் பயம், தீங்கை கண்டு தீங்கை கண்டு தீங்கு வரும், தீங்கு வரும், பிரச்சனை வரும், பிரச்சனை வரும், சுத்தி சுத்தி வரும், சுத்தி சுத்தி வரும். ஆனா நெவர் அகைன் சொல்லுங்க. Never again.